ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெரினா பக்கம் போனேன். சென்னை வந்திருந்தேன். நேற்று மெரினா பக்கம் சென்றேன். கலைஞர் அவர்களுடைய சமாதி பக்கம் போகும்போது அவருடைய ஆன்மா பேசுவது போல் சில சமயங்களில் மறைந்தவர்களுடைய ஆன்மா நம்முடைய காதுக்குள்ள வந்து ஏதாவது சொல்லும். அப்படி கிசுகிசுப்பான குரலில் பேசுவது எனக்கு கேட்டது என்றுதான் நினைக்கிறேன். கோபாலபுரத்திற்கே கோவிந்தாவா, அறிவாலயத்தில் அரோகராவா, ஐயகோ, அண்ணா பெரியார் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா, புத்தி பேதலித்து விட்டதா, அக்ராகரத்து திமுக ஆகிவிட்டதா, என்ன செய்வேன் என்று கலைஞர் அவர்கள் பேசுவது போல குரல் கேட்டது. நிஜமா தாங்க, உண்மை, சத்தியம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். பார்க்கலாம். பழனி மலையில் முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழக அரசு நடத்துகிறது என்று சொல்வதை விட திமுக நடத்துகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக தன்னுடைய பல்வேறு கொள்கைகளில் சமரசம் செய்து கொண்டு வந்திருப்பதுடைய இறுதி அத்தியாயம். கடைசியாக பக்தி மாநாடு நடத்துவதற்கு துணிந்து விட்டார்கள். நேற்றிலிருந்து தொடங்கி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஐயா சுகி சிவம் அவர்கள் உரையாற்றினார்கள். நாம் அவர்கள் மேல் எதிலையும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. மாநாடு நடக்கட்டும், நன்றாக நடக்கட்டும். இதனால் தமிழ் வளர்ந்தால் சந்தோஷம்தான். தமிழ் என்பது தொன்மையான மொழி. பல்லாயிரம் ஆண்டுகள் போன பின்பும் கடந்த பின்பும் பல நூறு புலவர்களால் பாடப்பட்ட பின்பும் அன்றும் இன்றும் என்றும் குன்றாத இளமையுடன் பொன்றாது நின்று பொழுகின்ற தமிழ். தென்பொதுகிலே தோன்றி வளர்ந்த தமிழ் என்று சொல்லுவார்கள். பல நூறு புலவர்களால் வளர்க்கப்பட்ட தமிழ். காடுகள் மேடுகள், ரோடு இல்ல, காடுகள் மேடுகளில் வழி தேடிக்கொண்டு தாங்கள் எழுதிய பாடல்களை, வெண்பாக்களை, புறநானூற்று பாடல்களை, கலித்தொகை, குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு, இன்னும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெருங்காவியங்கள் என்று எழுதிய தங்களுடைய இலக்கியங்களை எல்லாம், தமிழ் இலக்கியங்களை எல்லாம், சாகா வரம் பெற்ற இலக்கியங்களை எல்லாம் சுமந்து கொண்டு சுவடிகளிலே சுமந்து கொண்டு பல நூறு புலவர்கள் காடுகள் மேடுகளிலே துஷ்ட மிருகங்களை கடந்து, காடுகளை கடந்து, பல்வேறு மன்னர்களை பார்த்து அவர்களிடம் உதவி பெற்று இந்த தமிழை வளர்த்தார்கள். மன்னர்களும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். எப்பொழுது தமிழை சுமந்து வருவார்கள் என்று காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட காலங்காலமாக வளர்க்கப்பட்ட தமிழை இன்றைக்கு பழனி மலையிலே வளர்ப்பதற்கு திமுக கிளம்பிவிட்டது. இதுல கலைஞர் உயிரோடு இருந்திருந்தா அவர் இப்படிதான் பேசியிருப்பார். கலைஞரை சந்திரபாபு நாயுடு தூக்கி போட்டது, அதாவது ராமராவை சந்திரபாபு நாயுடு தூக்கி போட்டது மாதிரி கலைஞரை ஸ்டாலின் தூக்கி போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. வெளியே அவர் சிவபார்வதி அம்மா அது சுயசரிதை எழுதுறேன்னு வந்துச்சு. ராமராவை ஒரு வீட்டுக்கு செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து சுயசரிதை எழுதினாங்க. அதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்பு நடிகை குஷ்பு அவர்கள் திமுகவிலே சேர்ந்து கலைஞரோடு ஒரு நட்பாக அந்யோன்யமாக பழகினார், அரசியல் ரீதியாக பழகினார். அப்படி கூட குஷ்பு சுயசரிதை எழுத கலைஞரை தள்ளி கொண்டு போய் ஏதாவது தனி வீட்டில் இருந்து எழுதி கொண்டிருந்திருந்தார்கள் என்றால் ஆட்சி பறிபோயிருக்கும். அப்பொழுது அவரும் கேட்டிருப்பார் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம். ஐயகோ, கோபாலபுரத்திற்கே கோவிந்தாவா, அறிவாலயத்திற்கே அரோகராவா. அவருடைய கலைஞருடைய அந்த வசனங்களை எல்லாம் நாம் மறக்க முடியாது. 16 வயது பையனா, 16 வயது கூட 10 வயது பையனாக அவர் கரியிலே எழுதியது. ஏரோட்டும் உழவரெல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் கேட்குதா திருவாரூர் தியாகேசா என்று அந்த தியாகராஜ பெருமாள் சுவாமி சன்னிதானத்தை, அந்த கோயிலை பற்றி பேசினார். தியாகராஜ பெருமாள் கோயிலை பீரங்கி வைத்து பிளக்கும்
திருநாள் எந்நாளோ என்று அதையே கோயில் சுவத்தில் எழுதி போட்டவர் தான் கருணாநிதி. புரட்சியாளன், போராளி. அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் அறிவு கட்டவனே. அதுதான் கலைஞரை தூக்கி கொண்டாந்து இவ்வளவு பெரிய உயரத்திற்கு வைத்தது. கடைசியாக கலைஞர் குடும்பம் தன்னுடைய கொள்கையிலிருந்து வழுக்கி விழுந்து இன்றைக்கு பழனி மலையில திமுக பக்தி மாநாடு நடத்த போயிட்டாங்க. இதனுடைய பலனை யார் அறுவடை செய்ய போகிறார்கள்? இதனால் திமுகவுக்கு என்ன பலன்? பாரதிய ஜனதா கட்சி வெகுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் மாயை, கற்பனை. அவன் ரொம்ப டெக்னிக்கலா ஆளை போட்டு ஓட்டு வாங்கினாயா? இது கூட உங்களுக்கு தெரியல. சில விஷயங்கள்ல சில இடங்களில் உண்மையாகவே சர்வே பண்ணி பார்த்தா அவங்க செஞ்சு சொல்லிடும், தெரிஞ்சு போயிடும். ஜாதி ஓட்டு கிளீனா வாங்கியிருக்காங்க. எந்த ஜாதிக்காக ஓட்டு போடும் என்பதெல்லாம் கணக்கு தெரியாதா? பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற ஜாதி அபிமானம் மிக்க வாக்குகளை அவங்க பேக்கப் பண்ணிட்டாங்க. இரண்டாவது நடந்தது மத்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல். அவங்க பேக்கப் பண்ணிட்டாங்க. இதை பயந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கியிலே கை வைப்பதாக நினைத்து கொண்டு திமுக நடத்துகின்ற இந்த மாநாடு, பக்தி மாநாடு என்பது அவர்கள் எந்த காலத்திலும் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. இதையே அதிமுக நடத்தியிருந்தா, கலைஞர் உயிரோடு இருக்கையில் அன்னதானம் போடும்போது திருக்கோயில்களில் அன்னதானம் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் அன்னதான திட்டம் கொண்டு வந்த போது கலைஞர் என்ன சொன்னார்? தமிழன் சொற்றால் அடித்த பிண்டம் அப்படின்னாரு. யானையை பரிசாக கொடுக்கும் பொழுது, யானையை இந்த அம்மா பரிசாக கொடுக்குது. புத்துணர்வு முகாம் அதற்கு பிறகுதான் கொண்டு வந்தாங்க. யானையை திருக்கடையூர் கோயிலுக்கு இந்த அம்மா பரிசாக கொடுக்குது. இந்த அம்மாவே பரிசாக கொடுத்துடலாம் கோயிலுக்கு, பெரிய தொந்தரவா இருக்கு அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தவர். கிண்டல் கேலியெல்லாம் கலைஞர் நல்லா பண்ணுவார். இந்த அம்மாவே யானை குட்டியாக கற்பனை செய்து பேசியவர் தான் கலைஞர். திடீர்னு அவர் கேட்பாரு, நான் என்ன வளர்க்குமானா அப்படிம்பார். இப்படியெல்லாம் தொடர்ந்து ஜெயலலிதாவை ஒரு இரிட்டேட் பண்றது மாதிரி தொடர்ந்து காயப்படுத்திக்கிட்டே இருந்தார் மனதளவில். அதான் கலைஞர். கடைசியாக சாகுந்திர வயல் கூட ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னார். ஆகவே திமுக இப்படி சரண்டர் ஆகி இருப்பது யாருக்கு லாபம்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க போகிறார்களா? கூட்டணி வைத்தால் என்ன ஆகும்? அனைத்து இந்திய அதிமுகவுக்கு பேக்கப் ஆகும் பல கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியோடு பேக்கப் செய்வார்களா, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பார்களா என்பதெல்லாம் இங்கே பிரச்சனை. இப்பொழுது உள்ள பிரச்சனை, இப்பொழுது உள்ள விஷயம், அதிமுகவுக்கு லம்பா ஒரு 15% வாக்குகளை இவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. எஸ், ஒரு 15% வாக்குகள் அதிமுகவிற்கு அப்படியே சிறுபான்மை வாக்குகள் போனால், இப்ப வாங்கியிருக்க அதிமுக வாங்கியிருக்க வாக்குகள் அசைக்க முடியாத வாக்குகள். எந்த இடியே விழுந்தாலும் இவன் அதிமுக ரெட்டலைக்கு தான் போடுவான். அந்த 21% வாக்குகளை இப்ப எடப்பாடி வாங்கியிருக்க. அதே சமயம் இந்த பக்தி மாநாடு, யுக்தி மாநாடு, இதையெல்லாம் காட்டி அவர்கள் சிறுபான்மை மக்களிடம் போய் சரியான கூட்டணி அமைத்து போய்விட்டார்கள் என்றால், எந்த கூட்டணி தயவும் இல்லாமல் ஒரு 12% வாக்குகளை அதிமுக வாங்கிடும். அங்கிருந்து பிரிங்க. திமுகவிலிருந்து 12%, 10% வாக்குகளை எடுத்தாலே 40 10 எடுங்க. ஒரு 42 43 10 எடுங்க, 33. இங்கே சேருங்க 31. அப்ப இன்னொரு 2% இந்த பிடிக்காதவங்க, அதாவது இந்த பக்தி இந்த மாதிரி மார்க்கங்கள் பிடிக்காதவர்கள் மீண்டும் அதிமுகவுக்கு போட்டா 33. நெக் டு நெக் ரேஸ். திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் அடுத்த ஆளுங்கட்சி அதிமுக. அதாவது சேகர் பாபு ஒரு உளவாளியா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உளவாளியோ, அப்படி நீண்ட நாள் இங்கே இருந்த உளவாளியோ, குருதிப்புணலில் இந்த இவர் வருவார் பாருங்க ஒரு கேரக்டர், நம்ம அர்ஜுன், அந்த மாதிரி ஊடுருவி வந்து திமுகவே நாசம் பண்ணி குழி தோண்டி புதைச்சு இதை சாமியார் மடமாக ஆக்கிவிடலாம் என்று பாரதிய ஜனதா தரப்பு அல்லது அதிமுகவே திட்டமிட்டு அனுப்பிய ஒரு உளவாளி போலத்தான் நமக்கு தெரிகிறார் சேகர் பாபு. எது எப்படியோ மாநாடு நல்லபடியாக நடந்து வர முருகனுக்கு நீங்க என்னமாவது பண்ணிட்டு போங்க. இதனாலெல்லாம் தமிழ் வளர்ந்து விடுமா என்றால் நமக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. தமிழில் உள்ள தமிழை முதலிலே உச்சரிப்பதற்கு பழகுங்கள். மிகச்சரியாக உச்சரிக்க வேண்டும். தமிழை நேசிக்காதவன் தமிழை வளர்க்க முடியாது, தமிழை படிக்க மாட்டான். தமிழினுடைய தொன்மை, தமிழ் ஒரு இறைமொழி. நீங்க பழனி மலைக்கு போக வேண்டியதில்லை.
மிகச்சரியாக தமிழை உச்சரித்தால் முருகன் இங்கே வந்துடுவான். தெய்வங்கள் உங்களிடம் வந்து சேர்ந்து விடும். அவ்வளவு அற்புதமான மொழி தமிழ் மொழி. இறைவனையே தான் இருக்கின்ற இடத்திற்கு அழைக்கின்ற மொழி தமிழ் மொழி. அந்த தமிழுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஆகவே பழனிமலை போய் தேட வேண்டாம். சரியாக தமிழை படித்தால், தமிழை நேசித்தால், தமிழை காதலித்தால், அந்த தமிழ் ஒலிக்கின்ற இடத்திற்கு தெய்வங்கள் வந்து சேரும் என்பதுதான் உண்மை. சரி, இந்த விஷயத்தில் சுபவி என்ன செய்ய போகிறார்? வாசலிலே நின்று வரவேற்பாரா? வீரமணி போன்றவர்கள் ஏன் செல்லவில்லை? போய் அங்கே மாலை மரியாதையை வாங்கிட்டு போக வேண்டியதானே. பெரியார் போயிருக்காரு, எல்லா கோயிலுக்கெல்லாம், குன்றக்குடிக்கெல்லாம் வந்து திருநீர் பூசியிருக்காரு. அடிகளாரை பார்க்க வந்திருக்காரு, அடிகளார் திருநீர் பூசினார், பூரண கும்ப மரியாதைக்கு கொடுத்தார். அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் போனார். கொள்கை வேறு, இது வேறு. போயிருக்கணும்ல, ஜால்ரா தட்டுறீங்கல்ல. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினை வந்து பாத யாத்திரை போக சொல்லி, பாத யாத்திரையாக நடந்து பழனிக்கு போக சொல்லி அவங்க அம்மா துர்கா ஸ்டாலின் சொன்னதாகவும், உதயநிதி காலம் கனியட்டும், எப்போ போனால் ரொம்ப கேலி பண்ணுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டதாகவும், அதே சமயம் பாத யாத்திரை போனால்தான் ஓட்டு விழுகும் என்றால் செல்லுவதற்கும் தயங்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டதாகவும் நமக்கு நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து பக்கத்து வீடுகளில் ஒட்டு கேட்டவர்கள் நமக்கு சொன்னாங்க ஃபோன் பண்ணி. ஆமாம், வேற ஒன்றும் இல்லை, கோபாலபுரத்தின் பக்கத்து வீடுகளில் நமக்கு உளவாளிகள் இருக்காங்க. இவங்க பேசுறதையெல்லாம் ஒட்டு கேட்டு சொல்வதற்கு நமக்கு ஆட்கள் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒட்டு கேட்டு சொன்னார்கள், பாத யாத்திரை போகலாமா, ஆனால் இப்போது போனால் கொஞ்சம் பேசுவானுங்க, வாக்கு இதன் மூலம் வரும் என்றால் நான் பாத யாத்திரை போக என்ன உத்தராச கொட்டையே போட்டுக்கிட்டு போறேமான்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னதாக அங்கிருந்து நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்கின்றன. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இதுக்கு மேல பேசுறது இடமில்லை. இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.